ஸோ நம்ம 1வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிச்சிருப்பேன், தமிழ் பகவத்கீதை உண்மை உருவியலோட ஃபைல். அது முடிஞ்சா அதை ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க, இல்ல உங்ககிட்ட புக் இருந்தா அதை பாத்துக்கோங்க. 1.26 பதம், பக்கம் வந்து 60, பேஜ் நம்பர் 60. தத்ர பஷ்யத் ஸ்திதிதான் பாத்தஹ பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம் சததா ஸ்வசூரான் சுஹ்ருதஷைவ சேனையோருபயோரபி. போர்க்களத்தில் இருதரப்பு சேனைகளின் நடுவே நின்றபடி தந்தைமார்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியர்கள், மாமன்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளும் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது. இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அப்ப நம்ம எல்லாத்தையும் பாக்குறதுக்காக போவோம் இல்லையா, சொந்தக்காரங்களை எல்லாம் பாக்குறதுக்கு போவோம். எதுக்கு? ஒரு சந்தோஷத்துக்காக. கல்யாணம் ஆக போற தம்பதிகளையும் வாழ்த்துறதுக்காக. நல்லவங்களா இருந்தா அதுக்கு போவாங்க, அவங்களுக்கோட பகையில இருந்தாங்கன்னா திட்டிட்டு வரலான்னு போவாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், நல்லவங்களா இருக்கிறதாவே நம்ம ஊகிச்சுக்குவோம். நம்ம எதுக்கு போவோம்? அவங்கள வாழ்த்திட்டு உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா பேசிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். ஆனா இங்க அர்ஜுனன் போயிருக்கிறது எங்க? போர்க்களத்துக்கு. யார பாக்குறதுக்கு போறான்? பாக்குறதுக்கு போகல, கொல்றதுக்கு. யார கொல்றதுக்கு? இவ்வளோ பேரும் சொல்லியிருக்கான். இத்தனை பேர்த்தையும் நான் பாக்குறேன், பாட்டனார், ஆச்சாரியர்கள், மாமன்கள், எல்லாருமே தந்தை முறையில இருக்கிறவங்க, மருமகன்கள், சகோதரர்கள், பேரன்கள்னு இவ்வளோ பேரு, இத்தனை பேர்த்தையும் கொன்னு எனக்கு ராஜ்யம் வேணுமா அப்படின்னு கேக்குறான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம்னா ஒரு சந்தோஷம் ரெட்டிப்பாகும். அதே ஒரு நல்ல விஷயம் இல்ல, அது சோகமான விஷயம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு எப்படி ஆகும்? ரெட்டிப்பு தான் ஆகும் இல்லையா. ஏற்கனவே எல்லாரும் சோகமா இருக்கும்போது இன்னும் அதிகம்தான் சோகம் ஆக போகுது. இந்த இடத்துல எல்லாரும் சோகமா இல்ல, அர்ஜுனன் மட்டும்தான் இங்க சோகமா இருக்கிறதா குறிப்பிட்டு சஞ்சயன் சொல்றான் இல்லையா. அவனோட பாவங்கள் தான், இப்ப அவனோட சிம்டம்ஸ் தான் என்ன, உடல் மனநிலை உடல்நிலை இந்த ரெண்டுலயுமே அவனோட அந்த சிம்டம்ஸ தான் வந்து சஞ்சயன் வந்து சொல்றான். இப்ப யுதிஷ்டிர மகாராஜும் தர்மவாதி தான், அவரும் போர்ல திடகாத்திரமா இருந்தாலும் அவரும் ரொம்ப கருணை உள்ளத்துல இருக்கிறவர் தான், தர்ம வழியில நடப்பவர் தான். ஆனா அவரோட சிம்டம்ஸ யாரும் பேசல இங்க பகவத்கீதையில. வியாசதேவரும் இத பத்தி சொல்லல, சஞ்சயனும் இத பத்தி சொல்லல, கிருஷ்ணரும் இத பத்தி பேசல இல்லையா. ஆனா அர்ஜுனனோட சிம்டம்ஸ அர்ஜுனன் சொல்றத சஞ்சயன் வந்து இப்ப திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு வரான்ல. இப்ப ஏன் அப்படி அப்படின்னா அர்ஜுனன் வந்து பக்தன், பகவானோட சிறந்த பக்தன். அதனாலதான் அவனை பகவான் சூஸ் பண்ணிக்கிறாரு பகவத்கீதை சொல்றதுக்கு. அத்தனை பேர் இருக்காங்க போர்க்களத்துல, அத்தனை போர் வீரர்கள் இருக்காங்க, பீஷ்மர் இருக்காரு, துரோணா இருக்காரு, நம்ம யுதிஷ்டிர மகாராஜ் இருக்காரு. ஏன் இவங்களை எல்லாம் சூஸ் பண்ணல? அபிமன்யு இளம் தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு போர் வீரன் இருக்கான்னா அது அபிமன்யு, அவனையே சூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா. ஏன்னா சுபத்ரையோட சொந்த தங்கச்சி மகன் அபிமன்யு இல்லையா. அர்ஜுனன் அத்தை பையன் சரி, தங்கச்சி மகன்னா தாய் மாமன் பகவான். அப்ப அபிமன்யு மேல இன்னும் நேச்சுரலாவே இயற்கையாவே பாசம் அதிகமா இருக்கும். ஆனா அவனை சூஸ் பண்ணல அபிமன்யுவை. கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை தான் சூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம், அர்ஜுனன் மிக சிறந்த பக்தன், பகவான் கிருஷ்ணனோட மிக சிறந்த பக்தன். அதனாலதான் அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஸ்லோகம் வந்து 27க்கு போவோம். இதுல வந்து முக்கியமா இது பீஷ்ம பர்வால வருது இந்த மகாபாரதத்துல, இந்த சாப்டர்ஸ், இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 27வது ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா, தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயஹ சர்வான் வந்தூன் அவிஸ்திதான் கிருபயா பிரயாவிஷ்டோ விஷீதன் இதம் அப்ரவீத். குந்தி மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் மூழ்கி இவ்வாறு கூறினான். என்ன சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். கருணை தான் காரணம் இல்லையா. போர் வீரனுக்கு அழகு எது, சத்திரியத்தனம் எது அப்படின்னா, சத்திரிய பாவம் என்ன அப்படின்னா கோபம். கோபமா இருந்தாதான் சண்டை போட முடியும். சிரிச்சுக்கிட்டே போய் சண்டை போட முடியுமா?
இல்ல அழுதுகிட்டு போய் சண்டை போட முடியுமா? முடியாது. அதுக்குன்னு அந்தந்த பாவங்கள் இருந்தா தான், கரெக்டான எமோஷன் இருந்தா தான் அந்தந்த விஷயங்களை நம்ம அனுபவிச்சு பண்ண முடியும். இப்ப அர்ஜுனன் போர்ல போயிட்டு ஒரு வீரன், மகாவீரன், அவன் வில்லுல வந்து எத்தனையோ வீரர்கள், சிறந்த வீரர்கள் இருக்காங்க. கர்ணன் இருக்கான், துரோணாச்சாரியர், பீஷ்ம பிதாமகன், இவ்வளோ பேர் இருந்தும் அர்ஜுனன் தான் சிறந்த வில்லாளின்னு சொல்றதுக்கு பல காரணம் உண்டு. ஏன்னா பல இடங்கள்ல அவன் அதை நிரூபிச்சிருக்கிறான் இல்லையா? அப்படி இருக்கிறவன் ஏன் பயந்துக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் கருணை அப்படிங்கறதும் நமக்கு தெளிவா புரியுது இல்லையா? சோ அடுத்த ஸ்லோகம். திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சு சமுபஸ்திதம் சூதந்தி மம காத்ராணி முகம் ஷ பரீக்ஷிஷ்யதி. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். இதுதான் இப்ப வந்து தர்மம்னு ஒண்ணு இருக்குது, தர்மசாஸ்திரம் இருக்குது. இப்ப நம்ம கர்மா இருக்கு, ஞானம் இருக்கு இல்லையா? தர்மா அர்த்த காம மோக்ஷன்னு இருக்கிறதுல இப்ப தர்மசாஸ்திரம் இருக்கு, அர்த்த சாஸ்திரம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்ப கர்மா வழிப்படியும் நம்ம சிலது செய்யணும், அது தர்ம வழிப்படியில இருக்கணும். அந்த கர்மம்னா நம்ம செய்யற வேலைகள் இல்லையா, அது தர்ம வழிப்படி இருக்கணும். ஆனா நமக்கு இந்த பற்றுதல் இருக்கும்போது, உறவினர்களோட சொந்த குடும்பங்களோட பற்றுதல் இருக்கும்போது, அது அதீத பற்றுதல் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க. அதை நம்ம அர்ஜுனன் மூலியமாவும் நம்ம பாக்குறோம். இப்போ அர்ஜுனனுக்கு என்னன்னா, இத்தனை பேத்த கொன்னுட்டு நம்ம வரணுமா அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்போ? போருக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. யுதிஷ்ட மகாராஜுக்கு எப்படின்னா, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் அந்த இடங்களை பார்த்து, பெண்கள் கணவனை இழந்து, குழந்தைகள் தந்தையை இழந்து, அந்த மாதிரி இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கும்போது யுதிஷ்ட மகாராஜுக்கு அதுக்கப்புறம் தான் தன்னோட அந்த ஒரு குற்ற உணர்வு வரும். என்னாலதானே இப்படி ஆச்சு, நான் வேண்டான்னு சொல்லியிருந்தா இது நின்றுக்குமே அப்படிங்கிற குற்ற உணர்வு வரும். இதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம பார்ப்போம். நாளையிலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் வகுப்பு ஆரம்பிக்க போறோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம ஆரம்பிக்க வேண்டியது பண்ணல. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம, அதாவது நாளையிலிருந்து பாகவதம் ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் வந்துருங்க. இதே போல இப்போ யுதிஷ்ட மகாராஜ் வந்து அந்த போரில வந்து வெற்றி அடைஞ்சாச்சு. யுதிஷ்ட மகாராஜே இந்த உலகத்துக்கே ராஜா ஆயாச்சு, ராஜ்யத்தையும் கைப்பற்றியாச்சு. ஆனா இத்தனை பிராமணர்கள், இத்தனை உறவினர்களை இழந்துட்டமே, இத்தனை குடும்பங்கள் இப்படி நிற்கதையா நிக்குதே அப்படிங்கிற எண்ணம் வந்து அவரை ஆட்கொள்ளுது. அதையும் நம்ம பாகவத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது யுதிஷ்டர் வந்து போருக்கு அப்புறம் தான் அந்த ஃபீலிங்ஸை நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க இல்லையா? ஆனா இங்க போருக்கு முன்னாடியே அர்ஜுனன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கிறது நம்மளுக்கு இப்பவே தெரிய வருது. இது எகெயின் மறுபடியும் சொல்ல போனா, இது வந்து பகவான் கிருஷ்ணனோட சிறந்த பக்தனா இருக்கவும் தான் அவனோட கருணை உள்ளம் வந்து ஒரு செயல், ஒரு எதிர்மறையான செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அது வந்து தேவையில்லை அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா பரமாத்மா வந்து பக்தர்களுக்கு வந்து உள்ள இதயத்துல ரொம்ப அழுத்தமா நம்மளுக்கு வழி நடத்துவாரு. இப்ப பகவான் பக்தர்களுக்கும் சரி, பக்தர்கள் இல்லாதவங்களுக்கும், பக்தர்கள் எல்லாத்துக்குமே, மனுஷங்க, மக்கள் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பகவான் பரமாத்மா எல்லா இதயத்திலயும் இருக்காங்கிறது நான் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நான் சொல்றேன். தினசரி வகுப்புல ஒரு தடவைனாவது அதை நான் சொல்றேன் இல்லையா? நீங்களும் அது உங்களுக்கும் அது தெரியும். நானும் அது திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எதனாலன்னா, நம்ம மனசு உடைஞ்சு போய் நம்ம வாழ்க்கையில சில எதிர்மறையான சில விஷயங்கள் நடக்கும்போது, நம்ம உடைஞ்சு போய் உட்காரும் போது நமக்கு ஞாபகம் வரணும், பகவான் நம்ம இதயத்துல இருக்காரு, நம்மளை வழி நடத்துவாரு அப்படின்னு. அதே போல நம்ம பண்ண சில கர்மங்களுக்காக நம்ம இப்ப அனுபவிக்கிறோங்கிறதையும் நம்ம பெருந்தன்மை இல்ல, இது பெருந்தன்மைக்கு ஒண்ணுமே இல்லை. நடந்ததை நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டி அந்த விஷயம் வரப்போறதுதான். ஆனா அந்த முதிர்ச்சியில, பெருந்தன்மைங்கிற வார்த்தை இல்ல, அந்த முதிர்ச்சியில நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்கலனாலும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா ஏத்துக்கிட்டோம்னா அந்த மனப்பக்குவத்துல அந்த வேதனைகள், அந்த வலி குறைவா தெரியும். பகவான் இருக்கிற தைரியம் நமக்கு வரும். இப்போ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள அந்த நெருக்கம் நமக்கும் கிருஷ்ணருக்கும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது.
கிருஷ்ணரோட பகவத்கீதையை கேட்கிற வரைக்கும், பகவத்கீதையை நம்ம கையில இருக்கிற வரைக்கும், நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும், பகவானை பத்தி நம்ம நினைக்கிற வரைக்கும், கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள உறவும் நெருக்கமும் நமக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள உறவும் நெருக்கமும் ஒண்ணுதான். அதுல எந்த மாற்றுதலும் கிடையாது. அது துவாபர யுகால நடக்குதா, இப்ப கலியுகாலையும் நம்ம கூட இருக்காரு. அதுக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. பகவான் நம்ம கூட எப்பவுமே இருக்காரு. நம்ம சத்தியோகத்துக்கு நம்ம பிறந்து மறுபடியும் அந்த லோகத்துக்கு போகலாம், இந்த லோகத்துக்கு போகலாம், சத்திய யுகத்துல பிறக்கலாம், திருப்பி கலியுகத்திலேயே நம்ம பிறக்கலாம். ஏன்னா கலியுகத்துல மொத்தம் 4065 வருஷம், 4065,000 வருஷம், கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு மேலேயே இருக்குது வருஷங்கள். இப்போ ஒரு 5300 வருஷங்கள் தான் ஓடி இருக்கு. அப்ப இன்னும் பல வருஷம் இருக்கு கலியுகத்துல. அப்ப நம்ம இறக்குறோம்னா திருப்பி இதே யுகத்துல பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இதே யுகத்துல திருப்பி பிறந்தாலும் பகவான் நம்ம கூட தான் இருப்பார். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பகவானை எப்பவுமே ஸ்மரணம் பண்ணணும். ஸ்மரணம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது, பகவானை நினைச்சிட்டு இருக்கணும். அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா பகவான் நாமத்தை சொல்லணும். பகவானை பத்தி நம்ம இந்த மாதிரி திருப்புகழ் எல்லாம் கேட்கணும். இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் அதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும். அப்படி கேட்டா தானே நம்ம மனசு சுத்தமாகும். இல்லைன்னா நம்ம எப்படி மனசு சுத்தமாகும் இல்லையா? நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அந்த அனர்த்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா நம்ம திரும்ப திரும்ப இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சரி, இப்போ இவரு யுதிஷ்டரு புலம்புறாரு. அது போருக்கு அப்புறம். அர்ஜுனன் போருக்கு முன்னாடியே புலம்ப ஆரம்பிச்சிட்டான்னு நம்ம பார்த்தோம். இப்ப ராமாயணத்திலையும் பார்த்தோம்னா அரண்ய காண்டத்துல ராமா சீதைய தொலைச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ அழுவாரு. நம்ம இத ராமாயணத்தை நீங்க வால்மீகி ராமாயணம் வகுப்பு 2 வாரம் போச்சு இல்லையா, அது நீங்க வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பேசியிருப்போம். ராமர் செடி கொடியில பார்த்துட்டு நீ சீத்தைய பாத்தியா, நீ சீத்தைய பாத்தியா, பறவையே நீ சீத்தைய பாத்தியான்னு அப்படி புலம்பி அழுது ஒரு மனுஷ மாதிரி நம்மளுக்கு ராமர் பகவானே மனுஷர் ரூபத்துல வந்தாலும் அந்த மனுஷருக்கு உண்டான அந்த எமோஷன்ஸ், அந்த பாவங்களை அவரு காமிக்கதான் செஞ்சாரு இல்லையா? அப்பதான் நம்ம இன்னும் அந்த உருக்கத்துல போவோம். ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில ரொம்ப அதீத பற்றுதல் வச்சிருந்தோம்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் மேல இல்ல நம்ம மேலேயே அதீத பற்றுதல் வச்சிருந்தோம்னா, அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுதுன்னா, நம்மளோட தேகத்துக்கு சரீரத்துக்கு ஏதாவது ஆகுது, இல்ல நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது இல்லையா? அது நம்மள பக்தியில கொண்டு போய் சேர்த்துவானா? சேர்த்தாது. அன்லெஸ் நம்ம பகவானோட திருப்பாதத்தை அடைஞ்சா ஒழிய நம்மனால அந்த கவலைகள்ல இருந்து அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீளவே முடியாது. ராம பகவான் கிருஷ்ணரே தான். அப்ப அவரு அந்த மாதிரி அழுது புலம்பி காமிக்கிறதும் நம்மளுக்கு என்னத்த சொல்லுதுன்னா அதீத பற்றுதல் வேண்டாம். அதுக்காக சீதையை தொலைச்சிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கும் மக்கள் தப்பா பேசுவாங்க. சீதையை தொலைச்சிட்டு அழுகிறாரேன்னு பேசினா பகவானே அழுகலாமா அப்படின்னும் பேசுவாங்க. நம்ம பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள பொருட்படுத்தக்கூடாது. அதுல இருந்து நம்ம பகவான் சாஸ்திரங்கள் கொடுத்திருக்காரு. இப்ப வியாசதேவர் யாருன்னா பகவானோட அவதாரம் தான் இல்லையா? வால்மீகி பகவானோட பக்தர் தான். சோ இவங்கெல்லாம் சாஸ்திரங்களை எழுதும் போது, புராணங்கள் இதிகாசங்கள் எழுதும் போது நம்ம அதுல உண்மைத்துவத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுல ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கேட்டு அதுபடி நடக்கணுமே தவிர நம்ம அனாவசியமா நம்ம கேள்விகள் கேட்க கூடாது. நம்மளுக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு பாக்கணும். அந்த கேள்விகள் பகவானை நோக்கி கேட்கறதுக்கு. ஆனா ஆச்சாரியர்கள்கிட்டையும் பகவான் பக்தர்கள்கிட்டையும் தாராளமா கேள்விகள் கேட்கலாம், சந்தேகங்கள் கேட்கலாம், அதுல தவறு இல்லை. ஆனா அந்த எப்படி சொல்றதுன்னா 2 விதமா கேள்வி கேட்கலாம். அது ஒண்ணு சேலஞ்சிங்கா சவால் விடுற மாதிரி கேள்வி கேட்கறது, இன்னொன்னு ரொம்ப பக்குவமா பணிவா தன்மையோட கேட்கறது இல்லையா? இதுல 2வது ரகம் தான் அர்ஜுனன். முதல் ரகம் ராவணன். சரி, இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ராமாவாகட்டும் கிருஷ்ணா ஆகட்டும் இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம காமிக்கிறோம். கிருஷ்ணரும் அதே மாதிரிதான் கோபியர்களை பிரிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அவரும் வருந்துவார். ராதான்னு நைட்டெல்லாம் புலம்புவார். ருக்மிணி காதுல கேட்டுட்டு அவங்க நினைப்பாங்க ராதா எந்த அளவுக்கு கிருஷ்ணரோட அன்பை அவங்க பெற்றிருந்தா கிருஷ்ணர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ராதாவை பத்தி நினைப்பாங்க. யாருமே அந்த உறவு பாத்தீங்கன்னா எல்லாமே திவ்யமான உறவுகள். அதை நம்ம தவறா நம்ம நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு
அது நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு அந்த தகுதியும் இல்லை, அதை பத்தி பேசுறக்கே நம்மளுக்கு தகுதி இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம பக்தியில முதிர்ச்சி அடையல. அதனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம பௌதீக கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நமக்கு புரியாது இல்லையா? அதை வந்து தெய்வீக, அதாவது ஞான சக்ஷு, சாஸ்திர சக்ஷுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது மூலியமா பார்க்கணும். ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்கறது மூலியமா பார்க்கணும். அப்பதான் நமக்கு அதனோட அர்த்தங்கள் உண்மையா புரியும். இப்ப துரோணாச்சாரியர் இருந்தார் இல்லையா, மகாபாரதத்துல நம்ம பாக்குறோம் இல்ல, துரோண பருவான்னு வருது. அதுல யுதிஷ்ட மகாராஜ் வந்து சொல்றாரு இல்ல, கிருஷ்ணர் ஏற்படுத்தி வைக்கிறாரு இந்த லீலைய. யுதிஷ்ட மகாராஜ் பொய்யே பேச மாட்டாரு. அவர்கிட்ட சொல்றாரு இல்லையா, அஸ்வத்தாமா என்கிற யானை இறந்து விட்டது அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லு. அப்ப கிருஷ்ணருக்கு தெரியும் யுதிஷ்ட மகாராஜ் பொய் சொல்ல மாட்டார். அஸ்வத்தாமா இறந்துட்டான்னு சொன்னா கண்டிப்பா துரோணாச்சாரியாருக்கு வந்து அஸ்வத்தாமா இறந்துட்டான்னு சொன்னா அவன் மையன் தெரியும். ஆனா யுதிஷ்டர் அப்படி சொல்ல மாட்டாரே, பொய் சொல்ல மாட்டாரு. அஸ்வத்தாமாங்கிறது ஒரு மனுஷனை குறிக்குது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைப்பாங்க, யானையை குறிக்குதுன்னு. அதனால குறிப்பா இத சொல்லுன்னே கிருஷ்ணர் சொல்றாரு. யுதிஷ்ட மகாராஜோட மனசை நல்லா அறிஞ்சவர். ஏன்னா அவருதான் பரமாத்மா வச்சு எல்லாத்தோட மனசையும் நல்லா அறிந்து வச்சிருக்காரு இல்லையா. அதனால சொல்லணும், யுதிஷ்ட மகாராஜும் அந்த யானைன்னு சொல்லும் போது சங்கு முழக்கத்துல அந்த யானைங்கிற வார்த்தை துரோணாச்சாரியார் கேட்காத மாதிரி பண்ணி யுதிஷ்டர் வந்து அஸ்வத்தாமா தான் இறந்துட்டான்னு சொல்றத கேட்கிற மாதிரி அந்த ஒரு நாடகத்தை பண்ணி வச்சிருப்பாரு கிருஷ்ணர். அப்ப துரோணாச்சாரியார் வந்து எவ்வளவு பெரிய வீரர், அவரும் மாவீரர் தானே. அவர் தானே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்ததே அவர் தானே. குருகுலத்துல இருந்து எல்லாத்தையும் அவர் தானே சொல்லி கொடுத்தாங்க. என்னெல்லாம் இவங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் யார் கத்து கொடுத்தது? துரோணாச்சாரியர். அப்ப அவருக்கு வித்தை தெரியாம இருக்குமா? அவருக்கு போரோட இது என்ன சொல்றது, சூட்சமம் தெரியாம இருக்குமா? அப்படி இருந்தும் அவரு துடிச்சு போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய மாவீரனா இருந்தாலும் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அந்த பற்றுதல்னு சொல்றோம்ல, குடும்பத்தோட பற்றுதல், அந்த சரீரத்துல இருக்கிற பற்றுதல்னால நம்மளால உடனே நம்மளோட மனசு உடைஞ்சு போகும், நம்மளுக்கு தலை சுத்தும், நம்மளால அந்த வலியை தாங்க முடியாம இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம வர்றத நம்ம பாக்குறோம் இல்லையா. ஆனா நம்ம கத்துக்கணும், அதுல இருந்து பாடம் கத்துக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்தா என்ன பண்ணணும் தான், வராம யாருக்குமே இருக்காது. எவ்வளவு பெரிய பக்தரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஸ்ரீல பிரபுபாத் எவ்வளவு பெரிய பக்தர், அவருக்கு நடக்காத துன்பங்களாம் இல்லையா. அவரு கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அமெரிக்கா போறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 69 வருஷம் ஆச்சு. அங்க போய் காசு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. கப்பல்ல அமெரிக்காவுக்கு போகும்போது, அப்பெல்லாம் ஃபிளைட்ல போறக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. அதுவே ஃப்ரீயா தான் கப்பல்ல போனாரு, ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு. அது என்ன கார்கோ ஷிப், இது மூட்டைகள் அந்த மாதிரி திங்ஸ் எடுத்துட்டு போறது, மனுஷங்களை ஏத்திட்டு போற கப்பல் கிடையாது இல்லையா. அப்போ அதுல டிக்கெட் வாங்கி அதுல போய் 2 ஹார்ட் அட்டாக் வந்து தலை சுத்தி வாந்தி மயக்கம்னு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அவரு தாங்கிக்கிட்டு. அப்போ நம்ம பாக்குறோம், பக்தியில ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கறக்காக அவங்களுக்கு ஒண்ணுமே வரக்கூடாது, துயரமே வராதுன்னு பார்த்தா பாண்டவர்களுக்கு ஏன் வருது? குந்தி மகாராணிக்கு ஏன் துயரம் வருது? பீஷ்மருக்கு ஏன் அந்த துயரம் வருது? எத்தனை பாக்குறோம். ராமர் பக்தர், அது பக்தர்களுக்கு விடுங்க, பகவானே வந்தாலும் பகவானுக்கே துயரம் இருக்கு. இந்த பௌதிக உலகத்துல, இந்த பூலோகத்துல கர்மா இதெல்லாம் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஆனா பகவானுக்கு கர்மா எல்லாம் கிடையாது. அவரு கர்மாவை படைச்சதே அவர் தான். சரி, சதுர்விதம் மாயசிருஷ்டம் குண கர்மாக விவாகர்ஷான்னு அவருதான் சொல்றாரு. இதெல்லாம் நான் படைச்சது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால அவருக்கு இதெல்லாம் பொருந்தாது, நமக்கு தான் பொருந்தும். ஆனா அவரு வந்தாலே இவ்வளவு கஷ்டம்னா நம்மளுக்கு என்ன மாத்திரங்கிறது தான் ஒரு உதாரணம். பீஷ்மருக்கும் 2 விஷயம், தர்மமும் அவர் காப்பாத்தணும், அதே சமயம் அவருக்கு நன்றி உணர்வும் இருக்கு, அதையும் காப்பாத்தணும். கௌரவர்கள்கிட்ட பாசம் பாண்டவர்கள் மேல, ஆனா நன்றி உணர்ச்சி எதுல என்ன காமிக்க வேண்டியதா இருக்குன்னா கௌரவர்கள்கிட்ட இல்ல. அவர் சங்கல்பம் எடுத்ததுனாலயும் கௌரவர்கள் கூட தான் இருந்தாகணும். அப்ப அவருக்கும் அந்த மனசுக்குள்ள குழப்பம் இருக்கு. ஆனா அவர் இந்த அளவுக்கு உடைஞ்சு போகல இல்லையா. இவரு பீஷ்மர் வந்து அர்ஜுனன் அளவுக்கு உடைஞ்சு போகல. கர்ணனுக்கு வந்து விஷயம் தெரிய வருது இல்லையா. நம்ம இது உத்தியோக பருவால மகாபாரத்துல வருது. இது வந்து கர்ணனுக்கு வந்து குந்தி மகாராணி போய் சொல்றாங்க, நீ தான் என்னோட மூத்த பையன், பாண்டவர்கள் எல்லாம் உன்னோட தம்பிமார்கள், அதனால நீ இந்த போர்ல வந்து அவங்களுக்கு ஆதரவா இரு, இதுக்கு போகாத, எதிர்கால சேனைக்கு எதிர் சேனைக்கு போகாத அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அவனால ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அவனால அந்த உண்மைய தாங்கிக்க முடியல. இப்படி நான் வந்து பாண்டவர்களோட அண்ணனா, குந்திதான் என்னோட தாயா, நான் இந்த வாழ்க்கை பூரா அதை தானே தேடி
தேடிட்டு இருந்தேன், என்னோட உண்மையான பெத்தவங்க யாருங்கிறதான தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த உண்மையை தெரிஞ்சதுனால பாண்டவர்கள் சைடு போறதா, இல்ல எனக்கு துரியோதன் தான் கை கொடுத்தான் அதனால அவன் சைடு போறதா அப்படிங்கிற குழப்பமும் அவங்ககிட்ட இருந்தது. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு உதாரணங்கள்லயும் அவங்க கடைசியில என்ன முடிவு பண்றாங்க, எந்த சாய்ஸ சூஸ் பண்றாங்க, எந்த வழியில நடக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். பீஷ்மர், கர்ணன் இவங்கெல்லாம் எந்த வழியில போடாங்கன்னா அதர்மவாதிகளுக்கு துணை புரிஞ்சாங்க. அவங்க அதர்மத்தை பண்ணலைனாலும் அதர்மவாதிகளுக்கு துணை புரிஞ்சாலே அது தவறுதான், அதுவே அதர்மம் மாதிரி தானே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்மளுக்கு சில நம்ம எதிர்பார்க்காத சில இன்னல்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம பகவான ஃபுல்லா ஷெல்டர் எடுக்கணும், அவர்கிட்ட ஃபுல்லா சரணடையணும் இல்லையா? அப்ப சரணடையும் போது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அந்த பூகம்பம் வந்தாலும் மனசுக்குள்ளையாகட்டும் இல்ல வெளியே ஆகட்டும், நம்மளை வீக் பண்ணாம நம்மள ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இல்லையா? நம்மளுக்கு உள்ள இருந்து ஸ்ட்ரென்த் வந்தாலே வெளியில ஸ்ட்ரென்த் இருந்த மாதிரிதான். ஸோ இதோட நம்ம 1.28 முடிப்போம். நம்ம இருங்க, நான் உங்களுக்கு நியூ ஸ்லைட்ஸ் போடுற அடுத்த வெர்ஸ்க்கு.